வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடான ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள். குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் அதிகளவில் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராயண்ணபாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த பயணிகளை டிராக்டர், ஜேசிபி மூலம் மீட்ட ரயில்வே அதிகாரிகள். ஆந்திரா, தெலங்கானாவில் தொடரும் கனமழை வெள்ளத்தால் இரண்டாவது நாளாக ரயில் சேவை பாதிப்பு. ராயப்பநாடு ரயில் நிலைய பகுதியில் தண்டவாளத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் 18 விரைவு ரயில்கள் ரத்து. கனமழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் ஆந்திரா, தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி பேச்சு. தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என உறுதி. அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜாகுவார் நிறுவனத்தின் டிரைவர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்த காட்சி வெளியீடு. அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் வாஞ்சையோடு என்னை அணைத்துக் கொள்ளும் நம் உறவுகள். தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருப்போருக்கு அன்பு, நன்றி என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. வருகிற 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 21 கேள்விகளுக்கு அடுத்து 5 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நோட்டீஸ். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டிகள் நிறைவு. இறுதி நாளில் போட்டிகளை கண்டு ரசித்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். ஃபார்முலா 4 ரேசிங் 2வில் ஹைதராபாத் அணியை சேர்ந்த அலிபாய் முதலிடம். 2வது இடத்தை அகமதாபாத் அணி வீரர் திவி நந்தனும், 3வது இடத்தை பெங்களூரு அணியை சேர்ந்த ஜேடன் பாரியட்டும் பிடித்து அசத்தல். ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். சென்னையில் நடந்த கார் பந்தய போட்டிக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துள்ளனர். வரும் ஆண்டில் போட்டி நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உதயநிதி பேட்டி. ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து போன வருஷம் நடக்க வேண்டிய ரேஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது கேன்சல் ஆச்சு மழைனால. அடுத்த வருஷம் ரேஸ் வந்து நாங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இந்த ரேஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முதலமைச்சருடைய ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா முடிவு எடுவோம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றியடைய செய்த அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. வரம்புகளை உயர்த்தி தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உயர்த்துவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கல்வி நிலையங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் இன்று ஆலோசனை. கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பங்கேற்க உள்ளனர். ஃபார்முலா 4 ரேஸ் நடைபெற்ற சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு எதுவும் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு தகவல். கட்டமைப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் பேட்டி. கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள்.
அந்த கட்டமைப்பினால் கூவம் ஆறு மறுசீரமைப்பு பணிகள் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகிறோம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு மேயர் பிரியா பதில். அதுக்கப்புறம் சிஆர்ஆர்டி, டபிள்யூஆர்டி இப்படி பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படுகிறது. ஸோ அதற்கான பதில் நான் இன்னைக்கு கொடுப்பேன். மீதம் என்னிடம் ஹார்ட் காப்பி வரலை. சனிக்கிழமை பிரதமர் மோடி தொடங்கி வைத்த 3 வந்தே பாரத் விரைவு ரயில்கள் இன்று முதல் முழுமையாக மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கன அடியில் இருந்து 18,000 கன அடியாக சரிவு. ஒகேனக்கல் அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விமரிசையாக நடைபெற்று வரும் ஆவணி தேரோட்டம். அப்பனை முருகனை என விண்ணதிர முழக்கம் எழுப்பி தேரை வடம்பிடித்து செல்லும் பக்தர்கள். ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். ஆவணி மாத அமாவாசையையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அருகே 60 அடிக்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு. ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகள் மீது ஏறி விளையாடி வரும் மக்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் அவசர சட்டமன்ற கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் 7 நாட்களில் தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்து நிறைவேற்ற முடிவு. மூடா விவகாரத்தில் சித்தராமையா மனு மீது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை. சித்தராமையா தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆஜராகி வாதிட உள்ளதாக தகவல். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. 2 உயிரிழந்த நிலையில் குக்கி இன மக்கள் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகம். டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ அமானதுல்லா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. தன்னை இடி அதிகாரிகள் கைது செய்ய வந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியீடு. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்திக்கடன். பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்தார் தமிழ்நாடு வீராங்கனை துளசிமதி முருகேசன். அரையிறுதியில் மற்றொரு தமிழ்நாடு வீராங்கனை மனிஷா ராமதாஸை 23க்கு 21, 21க்கு 17 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்தி பால் 2வது வெண்கலப் பதக்கத்தை வென்று அசத்தல். பாராலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் இறுதிப் போட்டிக்கு தகுதி. அரையிறுதிப் போட்டியில் 16க்கு 21, 12க்கு 21 என்ற செட் கணக்கில் ஜப்பான் வீரரை வீழ்த்தி அசத்தல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 53,360க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,670 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.